கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். ஆகவே நாமும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு பொழுதும் தேவனை தரிசிப்பதே இல்லை என்று. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொண்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டு நடக்க வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15 முதல் 16வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தின் 2வது பகுதியின் படி உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நடக்கை என்றால் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் நாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அதை விரும்புகிறார். அவர் விரும்புகிறது மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதத்திலிருந்து 5 காரியங்கள் மூலமாக தேவன் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, நீங்கள் இரக்கமுள்ளவராயிருங்கள். ஆதார வசனம் லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனம். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாமும் இரக்கமுள்ளவர்களாய் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரக்கம் என்றால் தயவு. பிறருக்காக நம்ம இறங்கி நம்ம உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மால் இயன்ற உதவியை செய்யும் பொழுது பிதா அதன் மேல் பிரியமாயிருக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இரக்கமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்காக கர்த்தர் இரக்கம் கொடுக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம பிறருக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்கிறது மாத்திரமல்ல, நமக்கான உதவியை பிதாவாகிய தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். இரக்கம் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பிதாவாகிய தேவனிடத்தில் அவர்கள் இரக்கம் பெறுகிறவர்களாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 2வது, நீங்கள் அன்பாயிருங்கள். ஆதார வசனம் யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு புதிய கட்டளையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது பகுதியை பாருங்க. உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் நம்மை எப்படி நேசிக்கிறாரோ அதை போல நாம் பிறரை நேசிக்க வேண்டும். நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை நம்ம முன்புள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம். அதை போலவே பிரியமானவர்களே, நம்மால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்து அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அதில் மகிமைப்படுகிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அதுவே அவருடைய விருப்பமாக சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அன்பாய் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய கட்டளைகளை மாத்திரமல்ல, அவருடைய கற்பனையில் ஒன்றையும் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். பிரதான கற்பனையில் 2மே அன்பில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தின்படி கற்பனையில் ஒன்றாக திகழ்கிறது, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக என்று. பிரியமானவர்களே, நாம் கர்த்தராகிய தேவன் நம்மை எவ்விதமாக நேசிக்கிறாரோ அதே வண்ணமாக நாம் பிறரையும் நேசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கட்டளையும் கற்பனைகளையும் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். அவ்விதமாக நம்ம நிறைவேற்றும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அதை நிறைவேற்றுகிறவர்கள் நீதிமான் என்று தேவன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் பிழைக்கவே பிழைக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இவ்வுலக வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டான தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 3வது, நீங்களும் சற்குணராயிருங்கள். ஆதார வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருக்க கடவீர்கள்.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் பூர்ண சர்க்குணராய் இருக்கிறார். அதாவது நன்மை செய்கிறவராய், நல்ல குணங்களை உடையவர்களாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நாம் அவரை போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மத்தேயு 19 அதிகாரம் 21 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரக்கு கொடு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பூர்ண சர்க்குணராய் பிதாவை போல இருக்க விரும்பினால் அவனுக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மிகுந்த செல்வந்தராய் இருக்கிறவர்கள் அவருடைய சொத்துக்களை சேர்ப்பதில் மாத்திரம் கவனமுடையவர்களாய் இல்லாமல் பிறருக்கும் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தரித்திரருக்கு, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுவே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பூர்ண சர்க்குணராய் இருக்க நீங்கள் விரும்பினால் உங்களால் இயன்ற மட்டும் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 4வது, நீங்களும் மன்னியுங்கள். ஆதார வசனம் எபேசியர் 4 அதிகாரம் 32 வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் பகுதியை பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவும் மன முருக்கமாயும் இருந்து. ஹல்லேலூயா. அதாவது இரக்கமுடையவர்களாய், மனதுருக்கமுடையவர்களாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல. அதாவது பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் சகல பேரையும் மன்னிக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக சிலுவையில் தம்மை தாமே ஜீவ பலியாக ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார். ஆகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எவ்விதமாக மன்னிக்கப்பட்டது? கிறிஸ்துவின் மூலமாக. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அதை போல நாம் பிறரையும் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். நமக்காக சாபமானார், நமக்காக அடிக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், அவமானம் நிந்தைகளை அவர் சுமந்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட பல பேர் உங்களுக்கு விரோதமாக செயல்களையும் தீங்கையும் இழைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நீங்களும் கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்தது போல நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அதை விரும்புகிறார். அவர் மகிமைப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கடைசியாக 5வது, நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆதார வசனம் ரோமர் 15 அதிகாரம் 7 வசனம், தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய நாம மகிமைக்கென்று கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கசப்பு வைராக்கியம் இல்லாதபடிக்கு நாம் ஒருவரையொருவர் மன்னிக்க வேண்டும். குற்றங்கள் சுமத்தாதபடிக்கு, நாம் பிறரிடத்தில் சண்டையிடாதபடிக்கு, பிறரிடத்தில் வைராக்கியங்களை வைக்காதபடிக்கு நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் நம்ம இன்று அறிந்து கொண்டோம். நம்மை போல இருக்க விரும்பிய கர்த்தர் என்கிற தலைப்பின் கீழ் நம்ம 5 காரியங்களை அறிந்து கொண்டோம். முதலாவது, இரக்கமாய் இருக்க வேண்டும். 2வது, நம்ம அன்பாய் இருக்க வேண்டும். 3வது, நம்ம சர்க்குணராய் இருக்க வேண்டும். 4வது, நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். 5வது, நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எந்த பாடுபாகுமின்றி, எந்த ஜாதி மத பேதமின்றி நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்தத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் முதலாவது பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது நீங்கள் அவரை கண்டடைகிறீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவரை போல நாம் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் நிரந்தர முடிவை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருப்போம். ஹல்லேலூயா. பலவிதமான நெருக்கத்தோடும் பாடுகளோடும் அதன் வழியாக நீங்க கடந்து வந்து கொண்டிருப்பீங்க. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிற காரியத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். முதலாவது, நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அதில் மகிமைப்படுகிறார். அவருடைய சித்தம் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்து ஆராய்ந்து பாருங்க. அதை செய்வதற்கு முற்படுங்க. உங்கள் நடக்கை மூலியமாக நீங்க கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார்.
ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாய் இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே அப்பா, எங்களை எமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் அப்பா. உமக்கு பிரியமான இதை செய்ய எங்களை கற்றுத்தாங்கப்பா. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க. தீங்கொன்று அணுகாதபடி தீமையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விலக்கி இயேசுவின் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைபாடுகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்திங்க. அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை செம்மையின் நேர்த்தியமாக முடிக்கிற தேவன் எல்லா காரியங்களையும் செம்மையின் நேர்த்தியமாக கட்டளையிடுங்க தகப்பனே. தாமதம் வேண்டாமாப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா ஆசீர்வதிப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லா தாமதங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. குற்றங்கள் குறைவுகளை ஒரு விசை மன்னிங்கப்பா. காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை கட்டளையிடுங்கப்பா. கழுகுக்கு ஒற்ற வாழ வயதை கட்டளையிடுங்க. காண்டாமிருகத்திற்கு ஒற்ற பலனை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வேதனைகளை கத்தர் மாற்றி இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆவின் கனி உடையவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. வைராக்கியங்களை வைத்துக் கொள்ளாதபடிக்கு ஒருவர் மேல் இருக்கிற குறைவுகளை மன்னிக்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க. வறுமை என்கிற சிறையிருப்பில் சிக்கி வாடி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது தகப்பனே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் பரிபூர்ணமாய் 100% இயேசுவின் நாமத்தினால் தடையின்றி தாமதமின்றி நிறைவேறுவதாக தகப்பனே. இச்சிக்கிற சிங்கம் போல சத்ருவானவன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களை உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க. நீடி ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தி ஆக்குங்கப்பா. சமாதானம் இல்லாமல் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இருதயத்துல சமாதானத்தை கட்டளையிடுங்க. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்களேப்பா. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் போல அல்ல, நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் இழந்து போன சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் தக்கதாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சியை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்கப்பா. கடன் வாங்காதபடிக்கு இருக்கிற கடன்களை எல்லாம் அடைத்து தீர்க்க உதவி கரங்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பருவதத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை தகப்பனே. பிள்ளைகளுக்காக மனம் இறங்கி அதிசயத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்திருப்பது மனதை இழைக்கப்படும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஜீவ விருட்சமாகிய நன்மையை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி இலவசமாய் பிறருக்கு உதவி செய்யத்தக்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் முன் நிலைமையை பார்க்கிலும் ஆண்டவரே எதிர்காலத்தை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல வைக்கப்பட்டு நின்றார்களோ அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்துங்கப்பா. குடி பழக்கத்தில் அடிமையாக சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் உம்மை தரிசிப்பதே இல்லை ஆண்டவரே. எல்லா பாவ அடிமைத்தன கட்டுகள், புரோனோகிராஃபி, பாவ அடிமைத்தன கட்டுகள், இச்சைகள், வெறியர்கள், களியாட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. நீ பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் தொழுது கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் மாற கிருபை செய்யுங்க தகப்பனே. கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் அப்பா. உடைய நீதியின் வலது கரத்தினால் நீர் எங்களை தாங்குகிறீர் தகப்பனே. குணனான வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கப்பா. கரடு முரடான பாதைகளை கர்த்தர் சமமாக்குங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. சத்துவம் இல்லாத பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கட்டளையிட்டு பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்க முடிய நித்திய பரிசுத்த வழியில நடந்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நீர் கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வியாதி நிமித்தமாக தகப்பனே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வீட்டிலேயே முடங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளை கத்தர் மாற்றுங்கப்பா.
அப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆணி பாய்ந்தவுடைய கரத்தின் வல்லமையினால் பரம வைத்தியராக இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. எல்லா வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்க, வேதனைகளிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வியாதி என்கிற சிறையிருப்பிலிருந்து நீ விடுதலையை கட்டளையிட்டு விட்டீர், அதற்காக நன்றி. ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை நீர் மாற்றி ஆண்டவரே வல்லமையாக பலனாக நீர் வழிநடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. சுவாசித்தவளை பாக்கியவதி என்று சொன்ன வசனத்தின்படி பாக்கியவதியாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் உம்மால் வருகிற சுதந்திரம் அப்பா, உடைய சுதந்திரமாகி நன்மையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளை மாற்றுங்கப்பா. வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களை கத்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைகளை கத்தர் மாற்றுங்கப்பா. வீணான வைராக்கியங்களையும் கோபங்கள் எரிச்சல்களை கொண்டு வருகிற சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்க தகப்பனே. பிரிந்து போக வேண்டும் என்று அப்பா கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கிற ஒவ்வொரு தம்பதிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் உடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. சத்துருக்களின் வஞ்சனைகள் சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை விட்டு விளக்குங்க தகப்பனே. நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய சித்தம் நிறைவேறி குடும்பமாய் ஜீவனுள்ள சாட்சியை உடைய பிள்ளைகள் நிற்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. வெளி தேசத்திலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அவங்க குடும்பங்களை கத்தராகி தேவன் நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் மன விருப்பத்தின்படி கட்டளையிடுங்க தகப்பனே. இன்னும் அப்பா, குடும்பங்களுக்காக பிரயாசத்தோடு வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் வேலை ஸ்தலங்கள்ல எல்லா காரியங்களையும் அனுகூலமாய் மாற்றி கொடுங்கப்பா. எல்லா ஒர்க் ப்ரெஷர்ல இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி பிள்ளைகள் குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். ஒரு ரூபாய் கூட வீணாக போகக்கூடாதப்பா. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணங்களும் ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே அதன் மூலமாக அவர்கள் நன்மையடைய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்னும் பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கமுடையவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள பிதா தகப்பனே. உம்மை போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஒருவரும் கெட்டு போதும் உடைய சித்தம் அல்ல தகப்பனே. உம்மை போல தகப்பனே இருதயம் உடையவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. அது மாத்திரமல்ல, பிறருடைய குற்றங்களையும் குறைவுகளையும் மன்னிக்க எங்களுக்கு ஒரு சுபாவத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்பா, நான் என்கிறவன் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொல்லுகிறது போல எங்கள் சுய ஆசைகள் இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைகிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் அப்பா. பிறரை மன்னிக்கிற சுபாவத்தை மாத்திரமல்ல அப்பா, ஒருவருடைய ஒருவர் அன்பு செலுத்தத்தக்க உமை போல அப்பா பிறரையும் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களில் பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் எதிர்காலத்தையும் அப்பா உமக்கு பிரியமானபடி கட்டளையிடுங்க தகப்பனே. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கு நல்ல மன மகிழ்ச்சியை தருகிற பிள்ளைகளாக பிள்ளைகளை மாற்றுங்க. கீழ்ப்படிய வேண்டும் அப்பா. பெற்றோருக்கும் ஆசிரியர்களும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லா பாவ அடிமைத்தன இச்சைகளிலிருந்து விலகி செல்போன் மொபைல் அடிக்ஷன்ல இருந்து விலகி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீராமன்று மாமினன்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் அப்பா, ஒவ்வொரு நாளுக்குரிய கிருபைகளை எங்களுக்கு கட்டளையிடுங்க. காலைதோறும் கிருபை புதிதாக இருக்குமே தகப்பனே. புது புது கிருபையினால் நன்மையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்தியாக்குங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்கப்பா. அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் ஜெயத்திற்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிடுங்க. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெயத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை மண்ணன்று நினைவு கூறுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் நீங்கள் இருக்கும் பொழுது, தேவ சித்தம் செய்யும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.